வணக்கம் நண்பர்களே. ப்ரோ ஸ்கேல்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒன் செட்டப்பின் கீழே 60 நாள் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு வந்து ரெண்டு ட்ரேட் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் ஆஃப்டர் 10 o'clock சைட்வேஸ்ல இருந்ததுனால எங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு செல்லர்ஸ்க்கான நாளாக தான் இருந்தது. கம்ப்ளீட்டாக இன்னைக்கு எக்ஸ்பைரி நாள், மந்த்லி எக்ஸ்பைரியில் இந்த அளவுக்கு சைட்வேஸ்ல இருக்குன்னு எதிர்பார்க்கல. பட் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ்ல இருந்ததுனால எங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல. ஸோ ஆனாலும் அதே நேரத்தில் நாங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம். பட் ரெண்டு ட்ரேட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 247 என்ட்ரி, 242 எக்ஸிட், 250 என்ட்ரி, 246 எக்ஸிட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து லாஸை புக் பண்ணியிருந்தோம் 1361. ஆஸ் பர் ரூல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சோம்னா நம்ம வந்து அடுத்த ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈவன் மார்க்கெட் 2 மணிக்கு மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆஸ் பர் ரூல் நாங்கள் அந்த என்ட்ரி எடுக்கல. ஸோ என்ன ரீசன்னா ஓவர் ட்ரேடுக்குள்ளே போயிடக்கூடாதுன்ற கான்செப்டில் யாருமே இன்னைக்கு ட்ரேட் பண்ணலை. அதுக்கடுத்து ஸோ இந்த டிசிப்ளின் தான் எங்களால் வந்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த ஒரு டிசிப்ளினுடன் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கீங்கன்னா என்னுடைய இந்த சேனலுக்கான லிங்க் வந்து டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்களும் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிசிப்ளின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இணைந்து ட்ரேட் செய்யலாம். நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாதுங்க. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். ஏன்னா வந்து ஒரு குரூப்பாக ட்ரேட் பண்ணுற போது நான் டெய்லி சொல்கிற அதே இதுதான். ஸோ நம்ம ஒரு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுற போது ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் வந்து நமக்கு பேனிக்கோ இல்லை வந்து சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இங்கே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஓவரால் நாங்கள் நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணால் கூட வி ஆர் கான்ஃபிடென்ட். எங்களுக்கு வந்து எங்களோட டார்கெட் வந்து தெரியும். ஸோ அடுத்து இருக்கிற 56 நாட்களில் ட்ரேடிங் டேஸில் எங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ முடியும் நம்புகிறோம். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் வந்து அவங்களுடைய லாஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பாசிட்டிவாக கூட வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் நெகட்டிவாக தாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து எங்களை எந்த விதமான இம்பேக்ட் கொடுக்கல, எங்களையும் எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலை இந்த லாஸ். ஏன்னா மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டை எங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாள் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு அந்த குரூப்பில் எல்லாரும் பேஷன்ஸாக இருந்து மார்க்கெட்டோட அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணாங்க, பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியுது இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் எந்தெந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா எல்லா நாளும் வந்து மார்க்கெட் நமக்கு சாதகமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் பையருக்கு வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் வர்றது சகஜம்தான். ஸோ வி அக்செப்ட் இட். ஏன்னா லாஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் டார்கெட் வந்து ரொம்ப தூரம் இல்லைன்றது புரியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு. இந்த ஐ திங்க் இந்த ஒரு மோட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்சா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி எங்களுடன் ட்ரேட் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஒன்ஸ் அகைன் நான் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். அவ்வளோதாங்க. வாங்க இணையலாம். வெற்றி நிச்சயம். வெற்றிவேல் வீரவேல்.